வணக்கம் நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A மெயின்ஸ் எழுத போகிறவங்களுக்காக நம்ம ஏற்கனவே அனலாகி டாப்பிக்லேருந்து லாஸ்ட்டு 1 வீக்காக ஒரு 5 டைப்பில் 6-7 வீடியோஸ் போட்டிருந்தோம். ஒவ்வொரு டைப்லேயும் அவங்க எப்படியெல்லாம் கொஷின் கேட்பாங்க, அதுக்கு எப்படியெல்லாம் ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு. இப்போது அந்த அனலாகி டாப்பிக்லேருந்து ஒரு 40 கொஷினை வச்சு ஒரு மாடல் கொஷின் பேப்பர் தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கீழே கொடுத்துருக்கேன். இதோட பிடிஎஃப் லிங்க்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். குரூப்பில் இந்த கொஷின் பேப்பருடைய பிடிஎஃப் ஃபைலை நான் போட்டிருக்கேன். இந்த கொஷின்ஸுக்கு இன்றைக்கி நீங்கள் உட்காந்து ஒவ்வொன்றா ப்ராக்டிஸ் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள். ஆன்சர் பண்ணி இந்த வீடியோ கீழே கூட முடிச்சிட்டிங்களா, இல்லை எத்தனை கொஷின் தெரியல, எவ்வளோ கொஷின் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நாளைக்கு நான் உங்களுக்கு இந்த 40 கொஷினுக்குமான ஆன்சர் கீயையும் இந்த நம்மளுடைய யூடியூப் சேனல்லையே போடுறேன். அதை பார்த்துக்கிட்டு எத்தனை கரெக்டாக எழுதிருக்கீங்கன்னு பாருங்கள். சப்போஸ் ஏதாவது கொஷின்ஸில் டவுட் இருக்குது அப்படின்னாலும் நம்ம முன்னாடி சொல்லியிருக்க அந்த 5 டைப்போட வீடியோவை பார்த்தீங்கன்னாலே போதும். இந்தந்த டைப்புக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அதில் சொல்லியிருப்போம். அதே மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிடிஎஃப் ஃபைல்லையே கீழே கடைசியாக நம்ம இது வரைக்கும் இந்த அனலாகி டாப்பிக்கில் போட்ட ஒவ்வொரு டைப்போட வீடியோ லிங்க்கையும் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணியுமே இந்த கொஷின்ஸை எப்படி போடுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஓகே, வாட்ஸ்அப் குரூப்பில் இதோட பிடிஎஃப் லிங்க் இருக்குது பாருங்கள், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆன்சர்ஸை போட்டு பாருங்கள். இதை பிரிண்ட் எடுத்து வச்சுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபோன்லேயே பார்க்குறீங்க அப்படிங்கிறது ஓகே. அப்புறம் கூட வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா இது ஒரு பிரிண்ட் எடுத்து வச்சுக்கிட்டு திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இது மாதிரி ஒரு டாபிக் முடிஞ்சோன்னும் அடுத்தது ஆக்சுவலாக 2வது டாபிக் கிளாசிஃபிகேஷன் இருக்கும். அதோட வீடியோஸையும் நான் அடுத்தடுத்து கண்டினியூவாக போடுறேன். ஒவ்வொரு டாப்பிக்கும் இந்த மாதிரி கொஷின் ஆன்சர்ஸை பிரிண்ட் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மெயின்ஸ் எக்ஸாம் வரும்போது நீங்கள் ஒவ்வொன்றையும் தேட வேண்டியது இருக்காது. ஈஸியாக நீங்கள் போட்டு பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ.